டோரிமான் வந்து அந்த ஸ்ட்ரீட் வழியாக நடந்து போயிட்டு இருப்பான். அந்த வழியாக சின்சான் வந்து வருவான். 2 பேரும் வந்து பார்த்துப்பாங்க. என்னடா டோரிமான் எப்படி இருக்க சின்சான்னு கேட்டுப்பான். அதுக்கு டோரிமானும் சின்சான் எப்படி இருக்க 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே என்ன நடக்கும்னா, எலி வந்து அந்த சைடு வந்து போயிட்டுருக்கும். அதை பார்த்ததும் டோரிமான் வந்து ஐயோ எலியா அப்படின்ட்டு ஓடுவான். சின்சான் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு டேய் டோரிமான் எங்கடா ஓடுற அப்படின்னு வந்து கேட்பான். கேட்குறத பார்த்துட்டு இல்லை எனக்கு எலினா பயம் அப்படின்னு வந்து டோரிமான் வந்து சொல்லுவான். ஐயோ அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பானே. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கும்போது எலியை பிடிக்க ஓடுவான் சின்சான். இவன் ஓடுறத பார்த்துட்டு எப்படியோ நைஸாக வந்து அந்த அவன் டோரிமான் வச்சுருக்க டிவைஸை வச்சு அந்த எலியை வந்து பிடிச்சிருவான். பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு உடனே சின்சான் வந்து ஏன்டா இப்போ இந்த எலியை பிடிச்ச அப்படின்னு வந்து கேட்பான். எலியை பிடிச்சி நீயே வச்சுக்கடா அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். இல்லை இல்லை எனக்கு வேணாம், இந்த எலியை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி டோரிமான் வந்து சின்சான் கிட்டே கொடுத்துருவான். சின்சானுக்கு வந்து அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு ஷீரோ கிட்ட வந்து கொடுப்பான். ஷீரோ அதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஐயோ ஆள விடுங்கடா சாமின்னு ஓடிடும். சரின்ட்டு அவங்க அம்மா கிட்ட எடுத்து கொண்டு கொடுப்பான். அம்மா நான் எலியை எடுத்துகிட்டு வந்திருக்கம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, சின்சான் என்ன பண்ணுற சின்சான் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே கொட்டுவாங்க. தலையில் கொட்டிட்டு அந்த எலியை எடுத்து கொண்டு காட்டில் விட்டுருவாங்க. அவ்வளோதான்.